வணக்கம் உறவுகளே, மகிழ்ச்சியான காலை வணக்கம். சூரியன் தெரியுறாங்களா? மரத்துக்கு இடையில காலையில் இப்போ மேலே வந்தோன்னே அழகாக தெரிஞ்சுது, நல்ல நிலா மாதிரி தெரிஞ்சுது. எடுத்துடலான்னு வந்தேன், அதுக்குள்ளேயும் டக்குன்னு சூரிய பகவானோட வெளிச்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், மகிழ்ச்சியான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும், எந்நாளும் எப்போதும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, ஆஃபலி லீவ் விட்டாச்சு. ஆமாம், இனிமேல் நம்ம எல்லோரும் ஃப்ரீ தான். ஆமாங்க, ஆஃபல் லீவ் விட்டாச்சு, நம்ம இனிமேல் ஃப்ரீ தான், ரிலாக்ஸ்டாக பார்த்துக்கலாம். எங்கள் பக்கத்து வீட்டு மாடியில் ஒரு நாய்க்குட்டி நிற்கிது. ஐயோ, போயிடுச்சு. பார்க்குது போகுது. தெரியுதா? நல்லா இருக்குல்ல? நாய்க்குட்டினாலே நல்லா தாங்க இருக்கும். நாங்களும் எங்கள் வீட்லேயும் நாய்க்குட்டி வச்சுருந்தோம், நாய் வளர்த்துட்ருந்தோம். ஸோ இது அப்புறம் நம்ம இங்கே ரெண்ட்டுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால சரி வேணாம், மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் மறுபடியும் கொடுத்துட்டோம். அது இப்போ எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் வளர்ந்துட்டுருக்கு. பேர் அமட்டம். ஓகேங்க, இன்றைக்கி எல்லோரும் ரிலாக்ஸ்டாக எழுந்திருப்பீங்க, கிறிஸ்மஸ் வேலையில் இருப்பீங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். என்னம்மா நீ சுற்றிக்கிட்டே இருக்க அப்படிங்கிறியா? ஆமாம், எங்கள் வீடை சுற்றிலுமே இயற்கை காட்சி தாங்க. தெரியுதா? தெரியுதா மலை? வடிவேலு சொன்ன மாதிரி தெரியுதா? ஓகே தாங்க, நம்ம இருக்கிறது 3வது மாடியில் நம்ம இருக்கிறோம். இப்போ நிற்கிறது 3வது மாடி. சரி, நியூ இயர் வரப்போகுது. எல்லோரும் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறீங்க இந்த வருஷத்துலேருந்து? எல்லா வருஷமும் எல்லோரும் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் என்ன, ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் எங்கள் கேள்வி. என்னன்னாங்க, நம்ம எல்லோரும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம் இல்லையா? வேலை சொல்லிட்டு என்ன செய்ய, வேறு வழி கிடையாது. ஆனால் இருந்தாலும் என்னென்னா, எப்போதும் நமக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கணுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், அதிகாலையில் எந்திக்கணும், உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் பண்ண முடியலனாலும் கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ்டாக அவங்களோட மூச்சு காற்றை மட்டுமே கவனிச்சிக்கிட்டே இருங்கங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்குள்ளே ஒரு குரல் கேட்கும். சிவகார்த்திகேயன் படத்தில் சொல்கிற மாதிரி நமக்குள்ளேயும் ஒரு குரல் கேட்குங்க. நம்ம யாருமே அந்த குரலை நம்ம கவனிக்கிறது இல்லை. இன்ட்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி அது எல்லாருமே நம்ம கவனிக்கணும். காலையில் எந்திரிச்சு அறக்க பறக்க டக்குன்னு பெட்டை விட்டு எந்திச்சி ஓடாமல் கொஞ்சம் முதல்ல பெட்டில் எந்திச்சி ரிலாக்ஸ்டாக ஒரு 2 நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடி, இந்த நாளை எனக்கு கொடுத்து இன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன் உயிரோட அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக கடவுளுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும் இல்லையாங்க? அதை ஃபஸ்ட்டு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி நைட்டு படுக்கும்போதும் என்ன செய்யணும்? கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இந்த நாளை ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைச்சு கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லணும். என்ன அற்புதமான வாழ்க்கைங்க இது. தெரிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எதை பற்றி கவலைப்படாமல் வாழ்வோம். ஆமாம், இன்றைக்கை பற்றி நாளைக்கு பற்றி யோசிக்கக்கூடாது. கேட்டிங்களா? பழசை நினச்சும் யோசிக்கக்கூடாது. இந்த நாள் இந்த நிமிடம் நிஜம். நான் என்னோடய கேப்ஷனில் எப்போதும் அதான் போடுவேன் இன்ஸ்டாலெல்லாம். இந்த நாள் இந்த நொடி இந்த நிமிடம் நிஜம். மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஜாலியாக இந்த பாருங்கள், இந்த குருவியெல்லாம் பறக்கிற மாதிரி நம்மளும் இருப்போம். ஆனால் யாரையும் காயப்படுத்தாமல், முடிஞ்ச அளவுக்கு யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்வோங்க. தெரிஞ்சு காயப்படுத்துகிற விஷயங்கள்னு இருக்குது இல்லையா? என்ன தெரியாமல் காயப்படுத்துறது வேறு, தெரிஞ்சு காயப்படுத்துறதுன்னு இருக்கும்ல. ஸோ அது மாதிரியெல்லாம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூட இருக்கிறவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்குவோம். என்ன வரும்போதும் ஒன்றும் கொண்டு வரலை, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல. இதை நான் அடிக்கடி சொல்லுவேன். அதனால் கொடுத்துட்டு போவோமே, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இது மாதிரி மீடியாலையும் நல்ல விஷயங்களை. ஓகேவாங்க, மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். வாழ்க வளமுடன்.